ஒரு சிறிய கிராமம். அங்கே ஒரு பழைய வீட்டில் ஒரு தாய் மற்றும் மகள் வசித்தார்கள். அந்த வீடு கூட சரிவர சுவர் இல்லாதது, ஆனால் அங்கேதான் கனவுகள் கூடியிருந்தன. அம்மா தனியாக மகளை வளர்த்த ஒற்றை தாய். தினமும் வீட்டுக்கடையிலோ சமையல் வேலைக்கோ சென்று உழைக்கும் ஓர் பெண். மகளின் கல்விக்காக தன்னால் முடிந்த எல்லாவற்றையும் தியாகம் செய்தவர். அவள்தான் மலர். மலரின் கதையை நாமே கேளுங்கள். நான் ஒரு ஒற்றைத் தாயின் மகள். பட்டம் முடிந்ததும் சென்னை சென்று வேலை செய்ய வேண்டும் என கனவு கண்டேன். ஆனால் என் அம்மா அனுமதிக்கவில்லை. அந்த நேரத்தில்தான் 2016 டெசிக்ரூவில் ஒரு இன்டர்னாக சேர்ந்தேன். என் வாழ்க்கையின் முக்கியமான திருப்புமுனை அதுதான். என் கல்விக் காலம் மிகவும் கடினமானது. பொருளாதார சவால்கள் இருந்தாலும் நான் என் கனவுகளை விட்டு வைக்கவில்லை. பட்டம் முடித்த பின் வேலைக்கு சேர்ந்தேன். தொடக்க நாட்களில் நாங்கள் மாதம் 600 ரூபாய் வாடகை செலுத்தும் ஒரு சிறிய வீட்டில் இருந்தோம். என் அம்மா சமையல் உதவியாளராக வேலை பார்த்தார். அவருடைய வருமானமே எங்கள் வாழ்க்கையின் ஒரே ஆதாரம். சேர்ந்த பின்பு நான் என் திறமைகளை வளர்த்துக் கொண்டே போனேன். என் உழைப்பால் நான் ஆகஸ்ட் பதவி உயர்வு பெற்றேன். சிறு வீட்டில் இருந்தாலும் ஒரு டிவி வாங்கும் அளவுக்கு நிலை உயர்ந்தது. என்னுடைய திறமை கண்காட்சியாக நான் ஒரு டீம் லீடர் ஆனேன். என் குழுவை வழிநடத்தி புதிய விஷயங்களை கற்றுத் தந்தேன். குழுவோடு சேர்ந்து வளர்ந்தேன். டீம் லீடர் ஆகி நான் என் குழுவிற்கு புதிய அறிவையும் திறமைகளையும் கற்றுத் தந்தேன். அவர்களை ஊக்கமளித்து முழு குழுவையும் நல்ல வளர்ச்சி பாதையில் வழிநடத்தியேன். அதன் அடிப்படையிலேயே நான் பிறகு மேனேஜர் ஆகஸ்ட் பதவி உயர்வு பெற்றேன். நான் தினமும் முழு மனதுடன் உழைத்தேன். அந்த உழைப்பே என் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது. வேலைக்கு சேர்ந்த பிறகு வீட்டிற்காக சிறிய பொருட்களை வாங்கத் தொடங்கினேன். தேவையான சமையல் பொருட்கள், பின் ஒரு படுக்கை, இப்படி நம்ம வீடு மெதுவாக மேம்பட்டது. இப்போது நாங்கள் மாதம் 5500 ரூபாய் வாடகை செலுத்தும் வீட்டில் வசிக்கிறோம். என் சம்பளத்தால் என் அம்மா இப்போது ஓய்வெடுத்து சாந்தமாக இருக்கிறார். நான் ஒரு பைக் வாங்கியுள்ளேன். இன்று என் வாழ்க்கையை என் விருப்பத்துக்கு ஏற்ப நடத்துகிறேன். இன்று நான் ஒரு நம்பிக்கைமிக்க பெண். என் வாழ்க்கையும் என் தொழிலும் ஒவ்வொரு ஆண்டும் வளர்ந்திருக்கிறது. என் அம்மா ஓய்வெடுத்து சாந்தமாக இருக்கிறார். அவரை சந்தோஷமாக பார்க்கும் இந்த கணம்தான் என் வாழ்க்கையின் வெற்றி. இந்த வளர்ச்சிக்கு முழு காரணம் டெசிக்ரூ. என்னை நம்பி வாய்ப்பு கொடுத்த அந்த அமைப்பு எனக்கு ஒரு புதிய வாழ்வை உருவாக்கி தந்தது. டெசிக்ரூ எனது கனவுகளை வளர்த்த இடம். நான் எப்போதும் நன்றி கூற வேண்டிய பெயர் டெசிக்ரூ.